ஹாலிடே வலிக்கிட்டீங்கன்னா இரவு 8-9 மணிக்கே ரூமுக்கு வந்து படுத்து நித்திர கொள்ள மாட்டீங்க. இலங்கையில பல இடங்கள்ல இந்த நைட் லைஃப் வந்து சிறப்பா இருக்குது. அதாவது சூரியன் உறங்க சென்ற பிறகு நீங்க விழிச்சிருக்கிறது. நைட் லைஃப் சிறப்பா இருக்கிற நான் போன சில இடங்களை சொல்றேன், நீங்களும் போய் பாருங்க. முதலாவது கொழும்பு. எனக்கு இங்க பிடிச்சதே அந்த ரூப் டாப் பாஸ் தான். நிறைய இருக்குது, அந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது மலைநாட்டு பயணத்துல நீங்க போக போற அந்த எல்லை விடிய விடிய சந்தோஷமா ஆடி பாடுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. எல்லையில வயசெல்லாம் ஒரு இலக்கம் தான். கிட்டத்தட்ட 70 வயசு வரும் இந்த ஆட்சிக்கு விடாம கிட்டத்தட்ட ஒரு மலத்தியாலத்துக்கு மேல ஆடிக்கொண்டிருந்தா அந்த கிளப்ல பல இலசுகள் கூட வியப்போட அந்த ஆட்சியை பார்த்து கொண்டிருந்தோம். மூன்றாவது கோல் ஃபோர்ட். அந்த சன்செட்டை அங்க பார்த்துட்டு அந்த கோல் ஃபோர்ட்டுக்குள்ள அந்த மாலை நேரத்தையும் அந்த இரவையும் கழிக்கிறது அது ஒரு வேற விதமான அனுபவமா இருக்கும். நிறைய நூற்றுக்கணக்கான பார்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் உள்ள ஒரு பிளேஸ், இரவுக்கு அந்த மாதிரியான ஒரு இடம். நான்காவது தென்னிலங்கையில் உள்ள கடற்கரை நகரங்கள் ஹிக்கடுவ, உணவட்டுன, மிரிசா, வெலிகம, அகன்கம, ஹிரிகட்டிய, தங்கால பீச் என்று சொல்லி இந்த இரவு வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கும் இந்த கடற்கரை நகரங்கள்ல. அதிலும் இந்த மிரிசா பீச், உணவட்டுன இது ரெண்டும் இன்னும் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். அஞ்சாவது நீர்கொழும்பு. நீங்க கோல் ஃபோர்ட்டுக்கோ மலைநாட்டுக்கோ இல்ல தென்னிலங்கை கடற்கரைகளுக்கோ போக முடியாட்டி கொழும்பும் நீர்கொழும்பும் கூட இரவு வாழ்க்கைக்கு அந்த மாதிரியான இடங்கள் தான். நைட் லைஃப இரவு வாழ்க்கை என்று சொல்வது கொஞ்சம் உறுத்தலா தான் இருக்குது.